விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம எல்லாருமே தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோமோன்ற ஒரு பயம் வருது. அதனால இது எல்லாம் பார்க்கும்போது சினிமாக்காரன் ரொம்ப உத்தமன். சினிமாவுக்கு அவனாக பொருளை போட்டு அவனாக 10 பேரை கூப்பிட்டு வச்சு தன் உயிரை கொடுத்து இரவு பகலா சிந்திச்சு இந்த காட்சி அமைப்பு இப்படி இருக்கணும், இந்த பாடல் இப்படி இருக்கணும், இந்த இசை இப்படி இருக்கணும், இந்த நடிகர்கள் இப்படி நடிக்கணும் அப்படின்ட்டு உண்மையாக உலகி கூறியுள்ள 5 நிமிஷத்துல கொச்சைப்படுத்துகிற ஊடகங்கள் இருக்கு பாருங்க. அந்த ஊடகவியலாளர்களுக்கு தான் நான் சொல்றேன். என்ன கவுண்டம்பாளையம் ஊருங்க. எங்க மேட்டுப்பாளையத்துக்கும் கோயம்புத்தூருக்கும் நடுவில் ஒரு ஊரு. ஆமா, அது கவுண்டம்பாளையம் தொகுதின்றது விடுங்க, கவுண்டம்பாளையங்கிறது ஒரு ஊரு. அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு உண்டான ஒரு விஷயத்த ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் அவருக்கு என்ன வேணும், இந்த கவுண்டம்பாளையம் அண்ணன் உடனே அவர் சொல்லக்கூடிய விஷயத்த அவர் இதுல வச்சிருக்காருன்றது தெரியுது. அதனால நீ கவுண்டம்பாளையம்னு வைக்கக்கூடாது, சின்ன கவுண்டர்னு வைக்கக்கூடாது, உடனே கொம்பு எடுத்துருவானுங்க. அப்பெல்லாம் பார்த்து ரசிச்சு சில்வர் ஜூப்ளி ஓடி போச்சு. ஜாதி பிரச்சனை வந்ததா? சின்ன கவுண்டர் ரிலீஸ் ஆன பெரிய ஜாதி கொந்தளிப்பு வந்ததா? என்ன ஒருத்து வரல. சின்ன கவுண்டர்னா ஒரு விவசாயி பத்தி படம். கவுண்டனுங்க விவசாயத்தை தவிர எதுவும் தெரியாது. அந்த காலத்துல அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு கதையினுடைய பதிவு தான் சின்ன கவுண்டர். அவ்வளவுதான். அது சின்ன கவுண்டர் மாதிரியே நிறைய பேர், நிறைய கவுண்டர்கள் இருக்காங்க. கவுண்டர்கள்ல எத்தனை வகைகள் இருக்குன்றது பாத்தீங்கன்னா அது ஏகப்பட்ட வகைகள் இருக்கு. அதெல்லாம் சொன்ன அப்புறம் ஜாதியை பிரசங்கம் பண்ற மாதிரி ஆயிடும். அதுல எந்த கவுண்டர் நீ கேட்ப? இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. எனக்கு பாதி தெரியும், பாதி எனக்கு தெரியாது. என் ஜாதியே என்னன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரே ஒரு ஜாதி, சினிமா ஜாதி. நாங்கெல்லாம் சினிமாக்காரனுங்க, சினிமா ஜாதி. அவ்வளவு. உலகத்திலேயே உயர்ந்த ஜாதி சினிமா ஜாதி தான். உலகத்திலேயே உயர்ந்த தொழில் நான் மாறுபடுறேன். விவசாயத்துக்கு அடுத்தது சினிமா தொழில் தான். ஏன்னா சினிமா தொழில் எப்படின்னா விவசாயத்தோட ஒப்பிட்டு சொன்னா சினிமாவுக்கும் விவசாயத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதே சினிமாவுக்கும் தேவை. நீங்க கணக்கு போட்டு பார்த்துங்க. அதெல்லாம் திருப்பி சொன்னா ரொம்ப டைம் ஆயிட்டு. விவசாயி தேவை, ஒரு டைரக்டர் தேவை, நிலம் தேவை, ஒரு ப்ரொடியூசர் தேவை, இல்ல வெள்ளாமை போடுறதுக்கு பணம் தேவை, ஒரு பைனான்சியர் தேவை, புரியுங்க. ஒர்க்கர்ஸ் தேவை, லைட்மேன் தேவை, கலப்பை வேலை செய்யறதுக்கு, களை எடுக்கிறதுக்கு, நாற்று நடுறதுக்கு, கதிர் அறுக்கிறதுக்கு ஆள் தேவை. இதெல்லாம் முடிச்சு வெளியே கொண்டாந்தா வியாபாரம், டிஸ்ட்ரிபியூஷன். ஆமா, நம்ம ஒரு மூட்டை நெல் விளைய வைக்கிறதுக்கு 500 ரூபாய் செலவாச்சானா அவனை 150 ரூபாய்க்கு கேட்பானுங்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். கடைசியில திருட்டுத்தனமா வீட்டுல ஏதோ ஒரு சேனல்ல படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதை விதைச்சவன் இங்க கடன் வாங்கிட்டு டெய்லி தயாரிப்பாளர் சங்கத்திலே இங்கேயும் பஞ்சாயத்துன்னு ஓடிட்டு இருப்போம்.